لا إله إلا الله. نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا مولانا محمدا عبده ورسوله. أما بعد قال الله تعالى في القرآن المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. அளவற்ற அருளாளரும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய திருநாமத்தை போற்றி ஆரம்பம் செய்கின்றேன். அகிலத்தாருக்கு அருள்குடையாக வந்தது தன்னுடைய உயிரினும் மேலான கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னாருடைய வாழ்க்கை வழிமுறையை அணுவணுவாக பின்பற்றி வாழ்ந்து வந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், நல்லோர்கள், வழிமார்கள், குறிப்பாக இந்த சிறப்பான மஜ்லிஸில் வீற்றிருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. அல்லாஹுடைய பெரும் கிருபையினால் ஒவ்வொரு வாரமும் வான்மறை அல் குர்ஆனுடைய விளக்க உரைகளை அறிந்து கொள்ளக்கூடிய, தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றான். அல்ஹம்துலில்லாஹ். இன்று நாம் பார்க்க இருக்கும் திருவசனம் சூரத்துல் அன்ஃபால், குர்ஆனுடைய 8வது அத்தியாயமாக இருக்கக்கூடிய சூரத்துல் அன்ஃபாலுடைய 52வது திருவசனம். கதஅபி ஆலி ஃபிர்அவுன வல்லதீன மின் கப்லிஹிம் கஃபரு பி ஆயாத்தில்லாஹி ஃபஅஹதஹுமுல்லாஹு பிதுனூபிஹிம் இன்னல்லாஹ கவிய்யுன் ஷதீதுல் இகாப். இதற்கு முந்தைய திருவசனங்களில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா பத்ருடைய சண்டையில் அல்லாஹுடைய ரசூலுடைய எதிரிகளை அல்லாஹ் எவ்வாறு கேவலமான முறையில் அழித்தான், அவர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய தோல்வி ஏற்பட்டது என்கின்ற விஷயங்களை பற்றியெல்லாம் இறைவன் பேசிக்கொண்டே வரும்போது இந்த வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுவான், இந்த குறைஷி காஃபிர்கள் இவங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்னு சொன்னால் கதஅபி ஆலி ஃபிர்அவுன், ஃபிர்அவுனுடைய கூட்டத்தார்களுடைய நிலைமைதான் இவர்களுடைய நிலைமையும், ஃபிர்அவுனுடைய கூட்டத்தார்களுடைய நிலைமைதான் இவர்களுடைய நிலைமையும். அது மட்டுமல்ல வல்லதீன மின் கப்லிஹிம், ஃபிர்அவுன் மட்டுமல்ல, ஃபிர்அவுனுக்கு முன்னால் இது மாதிரி எத்தனை சமுதாய மக்களை அல்லாஹு தஆலா அழித்தானோ, யாரெல்லாம் அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளவில்லையோ, அல்லாஹுடைய ரசூலை ஏற்றுக்கொள்ளவில்லையோ அவர்களுடைய நிலைமை போன்றுதான் இந்த குறைஷி காஃபிர்கள். யாரை பத்ருடைய சண்டையில் அல்லாஹு தஆலா மிக கேவலமான முறையில் படுதோல்வியை கொடுத்தானோ, அழித்தானோ, அவர்களுடைய நிலைமை இவர்களை போன்றுதான். ஆலி ஃபிர்அவுன், ஃபிர்அவுனுடைய கூட்டத்தார்களை போன்றும் அதற்கு முன்னால் வாழ்ந்த சமுதாய மக்களை போன்றுதான். அவங்க என்ன செஞ்சாங்க? கஃபரு பி ஆயாத்தில்லா, அல்லாஹு தஆலாவுடைய அத்தாட்சிகளை பொய்யாக்கினார்கள். அதனால் அல்லாஹு தஆலா என்ன பண்ணா, ஃபஅஹதஹுமுல்லாஹு பிதுனூபிஹிம், அவர்களுடைய பாவங்களின் காரணமாக அல்லாஹு தஆலா அவர்களை பிடித்தான், அவர்களுக்கு வேதனை கொடுத்தான். ஏனென்றால் இன்னல்லாஹ, நிச்சயமாக அல்லாஹு தஆலா கவியுன், சக்தி உள்ளவனாக இருக்கின்றான், ஷதீதுல் இகாப், தண்டனை கொடுப்பதில் மிகவும் தீவிரமானவனாக இருக்கின்றான் அப்படிங்கிற இந்த வசனத்தில் அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுவான். ஆலி ஃபிர்அவுன், ஃபிர்அவுனுடைய கூட்டத்தார்கள் பொதுவாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஒரு மனிதனுக்கு ஒரு நியாமத்தை கொடுக்கின்றான் என்று சொன்னால் அந்த நியாமத்தை கொண்டு, அந்த அருட்கொடையை கொண்டு அல்லாஹுக்கு நன்றி செலுத்த வேண்டும். அவ்வாறு யார் யாரெல்லாம் அல்லாஹு தஆலாவுடைய நியாமத்துகளை அனுபவித்து கொண்டு அல்லாஹுக்கு மாறு செய்தார்களோ, அல்லாஹுடைய ரசூலை ஏற்றுக்கொள்ளவில்லையோ,
அவர்களுக்கெல்லாம் அல்லாஹு தஆலா இந்த உலகத்திலும் மிகப்பெரிய தண்டனையை வேதனையை கொடுத்தான். நாளை மறுமை நாளிலும் அவர்களுக்கு மிகப்பெரிய தண்டனை வேதனை இருக்கிறது என்று குர்ஆனில் பல இடங்களில் சொல்லி காட்டுவான். கிட்டத்தட்ட குர்ஆனில் 25 நபிமார்களுடைய சரித்திரங்களை அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான். நிறையா நபிமார்களுடைய அந்த சம்பவங்கள் சரித்திரங்களை நாம் எடுத்து பார்க்கும்போது நமக்கு என்ன தெரியுது அப்படின்னு சொன்னால், யாரெல்லாம் அல்லாஹ்வை கொண்டும் அல்லாஹ்வுடைய ரசூலை கொண்டும் ஈமான் கொண்டு ஏகத்துவத்தை ஏற்றுக்கொண்டார்களோ அந்த மக்களுக்கு அல்லாஹு தஆலா இந்த உலகத்திலும் மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தான். நாளை மறுமையிலும் அவர்களுக்கு மிகப்பெரிய வெற்றி இருக்கிறது. யாரெல்லாம் அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளவில்லையோ அல்லாஹ்வுடைய ரசூலை ஏற்றுக்கொள்ளவில்லையோ அந்த அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு யாரெல்லாம் துன்பங்களை சிரமங்களை கஷ்டங்களை கொடுத்தார்களோ அவர்களை எல்லாம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த உலகத்திலேயே சொல்ல முடியாத அளவுக்கு வேதனைகளையும் கஷ்டங்களையும் கொடுத்து அல்லாஹு தஆலா அவர்களை அழித்தான். குர்ஆனில் நிறைய இடங்களில் பார்த்தா அந்த நபிமாருடைய சரித்திரங்களை சம்பவங்களை சொல்லி காட்டுவான். அதே மாதிரி தான் இந்த ஆலி ஃபிரௌனும் ஃபிரௌனுடைய கூட்டத்தார்களும் இந்த ஆஷுராவுடைய தினம் தான் இந்த முஹர்ரமுடைய மாதத்தில் வந்துச்சா இல்லையா? அதில் இந்த பயானில் எல்லாம் இந்த சம்பவங்களை நிறையா சொல்லியிருப்பாங்க ஆலிம்கள் உலமாக்கள் இமாம்கள். அல்லாஹு தஆலா அந்த ஆஷுராவுடைய தினம் முஹர்ரமுடைய 10 ஆஷுராவுடைய தினத்திலே தான் மூசா அலைஹி வஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கும் அவருடைய சமுதாய மக்களுக்கும் மிகப்பெரிய வெற்றியை கொடுத்து யாரெல்லாம் மூசாவை ஏற்றுக்கொள்ளவில்லையோ மூசாவுக்கு பல வகையான சிரமங்களை கஷ்டங்களை துன்பங்களை கொடுத்து கொண்டிருந்தார்களோ அந்த ஃபிரௌனையும் ஃபிரௌனுடைய கூட்டத்தார்களையும் அல்லாஹு தஆலா இந்த முஹர்ரமுடைய பிறை 10 ஆஷுராவுடைய தினத்திலே தான் நைல் நதியிலே மூழ்கடித்து அவர்களை நாசமாக்கினான். அல்லாஹ் ஃபிரௌனுக்கு நிறைய நியாமத்துகளை கொடுத்திருந்தான். சொல்லப்போனால் இந்த உலகத்தையே ஆட்சி செய்தான் ஃபிரௌன். ஃபிரௌன் அப்படிங்கிறவன் சும்மா ஒரு ஊருக்கு ஒரு நாட்டுக்கு மட்டும் அரசனாக இல்லை, முழு உலகத்திற்குமே அரசனாக இருந்தான். முழு உலகத்தையும் ஆட்சி செய்யக்கூடிய அந்த அதிகாரத்தை ஃபிரௌனுக்கு கொடுத்திருந்தான். இன்னும் சில கிதாபுகள் எழுதுகிறாங்க, ஃபிரௌன் அவன் வாழக்கூடிய காலமெல்லாம் அவனுக்கு சின்ன தலைவலி காய்ச்சல் கூட வந்ததில்லையாமா. அவ்வளோ பெரிய நியாமத்துகளை அல்லாஹ் தஆலா அவனுக்கு கொடுத்திருந்தான். நிறைய சொத்து செல்வங்களை கொடுத்திருந்தான், ஆட்சி அதிகாரத்தை கொடுத்திருந்தான். இவ்வளோ அல்லாஹ் தஆலாவுடைய நியாமத்துகளை பெற்றுக்கொண்டும் கூட அவன் அந்த பனி இஸ்ரவேலர்களை சொல்ல முடியாத அளவுக்கு சிரமங்களையும் கஷ்டங்களையும் துன்பங்களையும் கொடுங்கோல் மன்னனாக இருந்தான். மக்கள் மீது இறக்கப்படாமல் மக்களை கொடுமைப்படுத்தி கொண்டிருந்தான். பனி இஸ்ரவேலர்களை கொத்தடிமைகளாக ஆக்கி சொல்ல முடியாத அளவுக்கு கொடுமைகளை செய்து கொண்டிருந்தான். கிதாபுகளில் எழுதுகிறாங்க, எந்த அளவுக்கு அவன் கொடுமை செய்வான் அப்படின்னு சொன்ன பனி இஸ்ரவேலர்களே, இந்த ஃபிரௌன் அப்படிங்கிறவன் அவன் சிம்மாசனத்தில் உட்கார்ந்துருந்தான்னு சொன்னால் அவனுடைய வலது பக்கத்துலேயும் இடது பக்கத்துலேயும் 2 அடிமைகள் நின்றுப்பாங்களாமா. அந்த காலத்தில் எல்லாம் இந்த லைட் எல்லாம் கிடையாது, அதனால் விளக்கு தான் வச்சுட்டு நின்றுக்கணும். அந்த பெரிய விளக்கு கையில் எடுத்துக்கிட்டு 2 அடிமைகள் என்ன செய்வாங்க, 2 பக்கம் நின்றுப்பாங்க. பனி இஸ்ரவேலர்களை சேர்ந்து 2 அடிமைகள். விடிய விடிய அவன் சிம்மாசனத்தில் உட்காந்துருப்போ அந்த 2 அடிமைகளும் அப்படியே ஆடாமல் அசையாமல் அப்படியே நின்றுக்கணும். கொஞ்சம் லேசாக அவங்க அசைஞ்சாங்க ஆடுனாங்க அப்படின்னு சொன்னால் அந்த வெளிச்சத்தில் வித்தியாசம் வருமா இல்லையா? அந்த விளக்கு அப்படி இப்படியே அசையும் போது அதில் வெளிச்சத்தில் வித்தியாசம் வருமா இல்லையா? அதனால் அந்த ஃபிரௌன் என்ன பண்ணுவான்னா அவங்களுக்கு எப்படிப்பட்ட தண்டனையை கொடுப்பான் அப்படின்னு சொன்னால் அந்த அடிமைகளுடைய தலையில் தேனையும் ஒட்டகத்துடைய பாலையும் கொண்டு வந்து ஊற்றி எங்கேயாவது ஒரு இடத்துல நிற்க வச்சிருவான். என்னங்க ஆகும்? உடம்புல தேனை ஊற்றி பாலை ஊற்றி நிப்பாட்டினா அவருடைய நிலைமை என்ன ஆகும்? பார்த்தா அவ்வளோ சொல்ல முடியாத அளவுக்கு பல வகையான கொடுமைகளை செய்து வந்தான். அந்த மக்களை காப்பாற்றுவதற்காக வேண்டிதான் அல்லாஹு தஆலா மூசா அலைஹி வஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை நபியாக ஆக்கி அனுப்புகின்றான். அது மட்டுமல்ல, அவன் ஒரு கனவு பார்க்கின்றான். அந்த கனவிலே பனி இஸ்ரவேலர்களை சேர்ந்த ஒரு ஆண் குழந்தை தான் உன்னுடைய அரசாட்சிக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்தை விளைவிக்கும் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்ட உடனேயே பனி இஸ்ரவேலர்களில் அப்போ பிறக்கக்கூடிய ஆண் குழந்தைகள் எல்லாத்தையும் ஆயிரக்கணக்கான ஆண் குழந்தைகளை வெட்டி வீழ்த்தினான். அவ்வளோ பெரிய கொடுங்கோல் மன்னனாக இருந்தான் ஃபிரௌன். அதனால் அல்லாஹு தஆலா எந்த குழந்தையை அவன் கொல்லணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி அவன் ஆயிரக்கணக்கான குழந்தைகளை கொன்னானோ அதே குழந்தை மூசா அலைஹி வஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்த ஃபிரௌனுடைய அரண்மனையிலேயே வளர்க்கப்படுகின்றார்கள். கடைசியில் அல்லாஹ் தஆலா கொண்டு என்ன சேர்த்துறான், எந்த குழந்தையை இவன் கொல்லணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி ஆயிரக்கணக்கான குழந்தைகளை அவன் கொன்று குவித்தானோ அதே குழந்தை யாருடைய அரண்மனையில் வளருது? ஃபிரௌனுடைய அரண்மனையிலேயே வளருது. அல்லாஹ் தஆலா அங்கே வளர்த்தினான். வளர்த்து கடைசியில் அவங்களுக்கு நபி பட்டத்தை கொடுத்து
அது மட்டுமல்ல, இவன் நான் தான் அன ரப்புக்குமுல் ஆலா என்று சொல்லி கொண்டிருந்தவன். அல்லாஹு தஆலா இவனுக்கு நிறையா சொத்து செல்வங்களை ஆட்சியை கொடுத்ததுனால, நான் ரப்புன்னு சொல்லியிருந்தாலும் கூட பரவாயில்லை, ஆனால் ரப்புக்குமுல் ஆலா, நான் தான் உங்களை எல்லாத்தையும் விட பெரிய அல்லாஹ் நான் தான் அப்படின்னு சொன்னவன். உங்களுடைய அல்லாஹ் எல்லாம் சின்ன அல்லாஹ் தான், பெரிய அல்லாங்கிறது நான் தான் அப்படின்னு சொல்லி அந்த ஆணவத்துடனே இருந்தவன் அந்த ஃபிரௌன். அவனுக்கு அல்லாஹ் தஆலா எப்படிப்பட்ட அழிவை கொடுக்குறான் நம்ம பயானில் கேட்டோம். அந்த நைல் நதியில் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய சமுதாய மக்கள் 6 லட்சம் மக்கள் என்ன செய்கிறாங்க, அந்த அல்லாஹ் தஆலா அந்த நைல் நதியை பிளக்கிறான், தண்ணீரை 2ஆக பிளக்கின்றான். அவங்க அந்த கரைக்கு ஏறி போயிடுறாங்க. அதே வழியில் ஃபிரௌனுடைய கூட்டத்தார்களும் இறங்குகின்றார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த பனி இஸ்ரவேலர்கள் அவர்களை கொண்டு ஈமான் கொண்டவர்கள் 6 லட்சம் மக்கள் இருந்தாங்க. அந்த 6 லட்சம் மக்கள் என்ன செஞ்சிட்டாங்க, அக்கறையில் ஏறிட்டாங்க. இந்த ஃபிரௌனுடைய கூட்டத்தார்களும் இவங்க 16 லட்சம் பேர் இருந்தாங்க. இந்த 16 லட்சம் பேர் என்ன செய்கிறாங்க, அதே வழியில் மறுபடியும் இறங்குறாங்க. அதே அந்த பாதை பிளந்திருக்கா இல்லையா, அதே வழியில் இறங்குறாங்க. அல்லாஹ் தஆலா தண்ணியை மூடிட்டான். மோசமான முறையில் அவன் கொல்லப்படுகின்றான். ஃபிரௌன் மோசமான முறையில் கொல்லப்படுகின்றான். கடைசியில் அவன் அந்த தண்ணீரில் மூழ்கி அந்த சாகக்கூடிய அந்த நேரத்தில் கடைசியாக என்ன செய்கிறான், கத்துறான் அல்லாஹ்கிட்ட, ஆமன்து பி ரப்பி மூசா வ ஹாரூன், மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய ரப்பை கொண்டு நான் ஈமான் கொள்கின்றேன். கடைசி நேரம் உயிர் பிரியக்கூடிய அந்த நேரத்தில் ஈமான் கொண்டாலோ தௌபா செய்தாலோ அல்லாஹ் தஆலா அந்த தௌபாவையோ அந்த ஈமானையும் ஏற்றுக்கொள்வதில்லை. அந்த உயிர் பிரிகிற அந்த கடைசி நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான், தௌபாவை ஏற்றுக்கொள்கின்றான், ஈமானை ஏற்றுக்கொள்கின்றான். ரசூல் அவர் ஹதீஸ்ல சொல்லுவாங்களா இல்லையா, இன்னல்லாஹ யக்பலு தௌபத அன் இபாதிஹி மா லம் யுகர்கிர். அல்லாஹ் தஆலா மனிதனுக்கு எவ்வளோ அவகாசத்தை கொடுக்குறான் அப்படின்னு சொன்னால், அந்த சக்கராத்துடைய நிலைமை, அந்த சக்கராத்துடைய நிலைமையில பார்த்தோன்னு சொன்னால் காலில் இருந்து தான் அல்லாஹ் தஆலா என்ன செய்வான், கொஞ்சம் கொஞ்சமாக அந்த உயிரை எடுத்துக்கிட்டே வருவான். காலில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செய்யும், அந்த உயிரை வாங்கிக்கிட்டே வருவான். நீங்கள் அந்த மௌத்தால் அங்கே போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், முதல்ல கால் தான் ஜில்லுன்ட்டு ஆகும். அந்த காலிலேருந்து முழங்கால் வரைக்கும் வரும், அந்த முழங்காலேருந்து இடுப்பு வரைக்கும், அப்புறம் அதுக்கு மேலே இருக்கக்கூடிய பகுதி இப்படியே வரும்போது அந்த உயிர் இந்த தொண்டை குழிகட்டை அடைக்கும் போது அந்த கர்ன்னு சில சருக்கு அந்த சக்கராத்துடைய நிலைமையில சவுண்டு வரும். சக்கராத்துடைய நிலைமையில பார்த்தீங்கன்னா அந்த உயிர் பிரியக்கூடிய அந்த இறுதி நேரத்தில் இப்போ உடம்பெல்லாம் ஜில்லுன்ட்டு ஆயிரும். அந்த உயிர் எங்கே நிற்கும், தொண்டையில் நிற்கும். தொண்டையிலேருந்து தான் என்ன செய்வாங்க, வெளியே எடுப்பாங்க. அந்த தொண்டையில் அந்த உயிர் நிற்கும் போது அந்த கர்ங்கிற ஒரு சவுண்டு வரும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அந்த நேரம் வரைக்கும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அடியானுடைய தௌபாவை ஏற்றுக்கொள்கின்றான். அல்லாஹ் அடியானுக்கு எவ்வளோ அவகாசம் கொடுத்துருக்கிறான் அப்படின்னு சொன்னால், அந்த நேரம் வரைக்கும் ஒரு அடியான் தௌபா செய்கிறான் அப்படின்னு சொன்னால், அந்த சக்கராத்துடைய நிலைமைக்கு முன்னாடி வரைக்கும் அவன் செய்யக்கூடிய தௌபாவை அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்கின்றான். அல்லாஹ் இத்தனை வாழக்கூடிய இந்த காலம் எல்லாம் நான் பாவம் பண்ணிட்ட ரஹ்மானே, என்னுடைய எல்லா விதமான பாவத்தையும் மன்னிச்சரியா அல்லாஹ் அப்படின்னு சொல்லி அந்த அடியான் அந்த சக்கராத்துடைய நிலைமையில துவா செய்தாலும் கூட அல்லாஹ் தஆலா அவனுடைய வாழ்நாளில் அவன் செய்த சிறிய பெரிய எல்லா விதமான பாவங்களையும் அல்லாஹ் தஆலா மன்னித்து விடுகின்றான். ஆனால் சக்கராத் வந்துருச்சு, அந்த உயிர் அந்த தொண்டை குழிக்கட்டை வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் அதுக்கு பின்னாடி இந்த உலகத்துடைய பார்வை அவனுக்கு இல்லாமல் போயிடும். மறுமையுடைய பார்வை, ஆகரத்துடைய பார்வை அவனுக்கு கண்ணுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். மௌத்தானவங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அவங்க கண்ணு திறந்திருக்கும், எங்கேயோ அவங்க பார்க்குற மாதிரி இருக்கும். அவங்களுக்கு இந்த உலகத்தில் நம்ம சுற்றி வர நிற்கிறோமா இல்லையா, நம்ம யாருமே அவங்களுடைய பார்வைக்கு நம்ம தெரிய மாட்டோம். ஏன்னா உலகத்துடைய பார்வைக்கு அல்லாஹ் தஆலா திரையை போட்டுருவான். உலகத்துடைய பார்வைக்கு அல்லாஹ் திரையை போட்டு மறுமையுடைய திரைகளை அல்லாஹ் தஆலா விலக்கி விடுவான். கபரில் அவன் இருக்கக்கூடிய இடத்தை அந்த சக்கராத்துடைய நிலைமையில் அவன் பார்த்து கொண்டிருப்பான். அவனால் பேச முடியாது. நாளை கியாமத்துடைய நாளில் சொர்க்கமா நரகமா அப்படிங்கிற அந்த காட்சியை அந்த சக்கராத்துடைய நிலைமையிலேயே அல்லாஹ் தஆலா அவனுடைய கண்ணுக்கு முன்னாடி காட்டிடுவான். அதனால அந்த கடைசி நேரம் வர்ற வரைக்கும் அல்லாஹ் தஆலா அடியானுடைய தௌபாவை ஏற்றுக்கொள்கின்றான் அப்படின்னு சொல்லி ஹதீஸ்ல வருது. அந்த மூசாவை இந்த மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமை எதிர்த்த அந்த ஃபிரௌனை என்ன செஞ்சான் அப்படின்னு சொன்னா, அந்த கடைசி நேரத்தில் என்ன செய்யறான், ஆமன்து நான் ஈமான் கொள்கின்றேன் அப்படின்னு சொன்னான். இப்போ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கிதாபில் எப்படி எழுதுறாங்க, இவன் ஒரு தடவை சொன்னான், 2 தடவை சொன்னான், 3வது தடவை சொல்லலான்ட்டு வாயை திறக்கும் போது இந்த ஃபிரௌன் தண்ணியில் மூழ்கிட்டு இருக்கிறான். 3வது தடவை சொல்லலான்ட்டு வாயை திறக்கும் போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க அங்கே மண்ணில் அந்த சேர் இருக்கா இல்லையா, அந்த சேரை எடுத்து ஃபிரௌனுடைய அந்த வாயில வச்சு அடைச்சிட்டான். ஏன்னா அல்லாஹு தஆலா கஃபூருர் ரஹீம், அல்லாஹு தஆலா கஃபூருர் ரஹீம், மன்னிக்கக்கூடியவன், மிகப்பெரிய இரக்கமுடையவன்.
இவ்வளோ காலங்கள் கொடுங்கோல் மன்னனாக இருந்தாலும் கூட அந்த கடைசி நேரத்தில் ஆமன்து நான் ஈமான் கொண்டேன் அப்படின்னு சொல்லி 2 தடவை சொல்லிட்டான். எங்கே 3ஆவது தடவை இவன் சொல்லி அல்லாஹு தஆலாவும் இவன் மேலே இறக்கப்பட்டு இவனை உயிரோட விட்டுருவாங்களோ அப்படின்னு சொல்லி நினச்சி ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க சேர அள்ளி அவனுடைய வாயில் வச்சு திணிச்சிட்டாங்க. 3ஆவது தடவை அவனால் சொல்ல முடியாத மாதிரி. ஏன் இவன் சொல்லி அல்லாஹு தஆலா எங்கே இவன் மேலே இறக்கப்பட்டு இவனை மன்னிச்சு விட்டுருவானோ அல்லாஹு தஆலா அப்படிங்கிறதுக்காக வேண்டி ஃபிரௌன் அப்படி செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி கிதாப் எழுதப்படுது. இது மாதிரி ஃபிரௌனுக்கு அல்லாஹு தஆலா மிக மோசமான ஒரு மரணத்தை, ஃபிரௌன் மட்டுமல்ல அந்த ஃபிரௌனுடைய சமூகத்தார்கள் அவர்களுக்கும் அந்த 16 லட்சம் மக்கள் அவர்களும் என்ன செஞ்சாங்க, அந்த நைல் நதியில் மூழ்கடிக்கப்பட்டாங்க. இது மாதிரி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா குர்ஆனில் நிறைய சொல்லி காட்டுவான். வல்லதீன மின் கப்லிஹிம், இது ஃபிரௌனுக்கு மட்டும் நடந்ததல்ல, அதற்கு முன்னாடி அல்லாஹ் தஆலா ஆது சமூதுடைய கூட்டத்தை அழித்து காட்டினான். ஒரு சில சமுதாய மக்கள் அல்லாஹ் தஆலா எப்படி அழிச்சா அப்படின்னு சொன்னால், மிகப்பெரிய காற்றை அனுப்பி அந்த காற்றின் மூலமாக அல்லாஹ் தஆலா அந்த சமுதாய மக்களுக்கு அழிவை கொடுத்தான். ஒரு சில சமுதாய மக்களுக்கு அல்லாஹ் என்ன பண்ணா, அந்த ஊரையே அப்படியே மேலே தூக்கி ஒரு தோசையை பிரட்டி போடுற மாதிரி அந்த ஊரை அப்படியே திருப்பி போட்டு அந்த ஊர் மக்கள் எல்லாத்தையும் அல்லாஹ் தஆலா அழிச்சான். ஒரு சில சமுதாய மக்களுக்கு அல்லாஹ் தஆலா மிகப்பெரிய ஒரு பூகம்பத்தை ஏற்படுத்தி எல்லா மக்களுமே மண்ணுக்குள்ளே புதைந்து போனார்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய சமுதாய மக்கள் அவங்களை கொண்டு ஈமானை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், அல்லாஹ் தஆலா மிகப்பெரிய ஒரு சுனாமியை கொண்டு வந்து அல்லாஹ் தஆலா அந்த மக்களை எல்லாம் அழிச்சான். இது மாதிரி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஃபிரௌனுடைய சமுதாய மக்களுக்கு மட்டும் அழிவை கொடுக்கவில்லை, அதற்கு முன்னால் வாழ்ந்த அந்த சமுதாய மக்களுக்கும் அல்லாஹ் தஆலா யாரெல்லாம் அல்லாஹ்வை கொண்டும் அல்லாஹ்வுடைய ரசூலை கொண்டும் ஈமான் கொள்ளவில்லையோ, அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்களுக்கு சொல்ல முடியாத அளவுக்கு சிரமங்களையும் கஷ்டங்களையும் கொடுத்தார்களோ, அந்த மக்களுக்கு அல்லாஹ் தஆலா இது மாதிரி ஒரு கேவலமான மோசமான ஒரு அழிவை அல்லாஹ் தஆலா அந்த மக்களுக்கு கொடுத்தான் அப்படின்னு சொல்லி குர்ஆன்ல நிறைய இடங்களில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுவான். நம்ரூத், அதை பற்றி நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய காலத்தில் வாழ்ந்த அந்த மன்னன், அவன் 400 ஆண்டுகள் ஆட்சி செய்கின்றான். அவனுக்கு அல்லாஹ் தஆலா எவ்வளோ பெரிய ஒரு கேவலமான ஒரு முடிவை கொடுக்குறான் அப்படின்னு சொன்னால், மிகப்பெரிய ஆணவம் பிடிச்சவன் நம்ரூத் அப்படிங்கிற அரசன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க நம்ரூதுக்கு அழைப்பு கொடுக்க போகிறாங்க. ஒரே அல்லாஹ் தான், அந்த அல்லாஹ் மட்டும்தான் வணங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை என்ன பண்ணான்னா, இந்த ஃபிரௌன் மாதிரியே நான் தான் அல்லான்னு சொல்லிட்டு இருந்தவன். இந்த நம்ரூத் அப்படிங்கிற அரசனும் ஃபிரௌன் மாதிரியே, ஃபிரௌன் அண்ணா ரப்புக்குமுல் ஆலா அப்படின்னு சொன்னவன், இவன் வந்து தன்னை கடவுள் இறைவன் என்பதாக சொல்லி கொண்டு இருந்தான் இந்த நம்ரூத் அப்படிங்கிறவன். அதுக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க அந்த நம்ரூதுக்கு இஸ்லாமிய அழைப்பு கொடுக்க, அல்லாஹ்வின் பக்கமாக ஏகத்துவத்தின் பக்கமாக அழைப்பு கொடுக்கறதுக்காண்டி போகிறாங்க. போய் அழைப்பு கொடுக்கும்போது சொன்னாங்களாமா, ரப்பி அல்லதி யுஹ்யி உமீத், நீ வந்து என்னுடைய அல்லாஹ் இருக்கிறானே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க சொன்னாங்களாமா, என்னுடைய அல்லாஹ் இருக்கிறானே, அந்த அல்லாஹ் தான் ஹயாத்தையும் கொடுக்குறான், அந்த அல்லாஹ் தான் மௌத்தையும் கொடுக்குறான் அப்படின்னு சொன்னோடனே இவன் நம்ரூத் சொன்னானாமா, அனா உஹ்யி உமீத், அது உங்கள் அல்லாஹ் தான் செய்ய முடியுமா, நானும் செய்வேனே, நானும் ஹயாத்தை, என்னால் ஹயாத்தையும் கொடுக்க முடியும், என்னால் மௌத்தையும் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் செஞ்சு காட்டுட்டுமா அப்படின்னு சொல்லி 2 அடிமைகளை கூப்பிட்டானா. 2 அடிமைகளை கூப்பிட்டு, ஒரு அடிமை போடா, நான் உனக்கு ஹயாத் கொடுத்துட்டேன், நான் உனக்கு உயிரை கொடுத்துட்டேன், நீ போய் வாழ்ந்துக்கோ. இன்னொரு அடிமையை கொலை செஞ்சுட்டான், நான் உனக்கு மௌத்தை கொடுத்துட்டேன். ஒருத்தருக்கு ஹயாத்தை கொடுத்துட்டேன், இன்னொருத்தருக்கு என்ன பண்ணிட்டேன், மௌத்தை கொடுத்துட்டேன். உங்கள் அல்லாஹ் தான் ஹயாத்தையும் மௌத்தையும் கொடுப்பானா, என்னாலையும் ஹயாத்தை மௌத்தை கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி அவ்வளோ பெரிய ஆணவம் பிடிச்சவன் இந்த நம்ரூத். அல்லாஹ் தஆலா அவனுடைய அந்த ஆணவத்துக்கு எவ்வளோ பெரிய அடியை கொடுத்தான் அப்படின்னு சொன்னால், கிதாபில் எழுதுறாங்க, ஒரு நொண்டி கொசு அந்த நம்ரூதுடைய மூக்குக்குள்ளே உள்ள நுழைஞ்சு அவனுடைய மூளைக்குள்ளே போயிடுச்சு. மூளைக்குள்ளே அந்த கொசு உள்ளே போயிடுச்சு. உள்ளே போய் அந்த கொசு உயிரோடு இருக்கு மூளைக்குள்ளே. அது உள்ளே உட்காந்து கடிக்குதான் இல்லையா, அந்த மூளையில் உட்காந்து கடிக்கும். வெளியில் உட்காந்து கடிச்சாலாவது அடித்து விரட்டிடலாம், ஆனால் மூளைக்குள்ளே கொசு போய் உட்காந்துருக்கு, அது மூளைக்குள்ளே கடிக்குது. இப்போ என்ன செய்ய முடியும், மூளை உள்ள கொசு, அதனால் இப்படி மண்டையில் இப்படி தட்டினா என்ன ஆகுன்னு சொன்னால் அந்த கொசு அங்கேருந்து பறக்குமா இல்லையா, அப்போ கொஞ்சம் வலி கம்மியாக இருக்கும். வேறு இடத்துல வந்து உட்காந்து கடிக்கும். இப்போ இந்த இடத்துல உட்காந்து கடிச்சதுன்னா இந்த பக்கம் ஒரு அடி அடித்தோம்னு சொன்னால் இங்கேருந்து அந்த கொசு பறந்து வேறு இடத்துக்கு போகுமா இல்லையா, அந்த இடத்துல கொஞ்சம் வலி கம்மியாக இருக்கும். அதனால் 400 ஆண்டுகள் வரைக்கும் அல்லாஹ் அவனுக்கு எப்படிப்பட்ட தண்டனையை வேதனையை கொடுத்தான் அப்படின்னு சொல்லி கிதாபில் எழுதுகிறாங்க. அவன் உட்கார்ந்துருப்பானாமா, அவனுக்கு வலது பக்கத்துலையும் இடது பக்கத்துலையும் 2 பேர் நின்றுக்கிட்டு செருப்பை கையில் வச்சுக்கிட்டு அவன் தலையில் அடிச்சுக்கிட்டே இருக்கணுமாமா. செருப்பை கையில் வச்சுக்கிட்டு அவன் தலையில் அடி வாங்கிட்டே இருக்கணும். இல்லை அந்த கொசு மூளைக்குள்ளே போய் உட்காந்து கடிக்கும், வேதனை கொடுக்கும். அதனால 2 பேர் என்ன செய்வாங்க, வலது பக்கத்தில் இடது பக்கத்தில் நின்றுட்டு இந்த பக்கம் கொசு உட்காந்தா இங்கே அடிக்கிறது, இந்த பக்கம் கொசு உட்காந்தா இந்த பக்கம் ஒருத்தர் அடிக்கிறது.
இப்படி அடிக்கிறதுக்குன்னே ஆளை போட்டு என்ன செஞ்சான் அல்லாஹ் தஆலா 400 ஆண்டுகளுக்கு அவனுக்கு அப்படிப்பட்ட ஒரு வேதனையை கொடுத்து தண்டனையை கொடுத்து அல்லாஹ் தஆலா அவனை கேவலமான முறையில் மௌத்தாக்கினான். இது மாதிரி ஃபிரௌன் நம்ரூதுக்கு மட்டுமல்ல, யார் யாரெல்லாம் அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளவில்லையோ, ஆணவம் பிடித்திருந்தார்களோ, அகம்பாகம் பிடித்திருந்தார்களோ, கொடுங்கோல் மன்னர்களாக இருந்தார்களோ, அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் ஏற்றுக்கொள்ளவில்லையோ, அவர்களுக்கெல்லாம் அல்லாஹ் தஆலா இது மாதிரி என்ன செஞ்சான், கேவலமான மரணத்தை தான் கொடுத்தான். அதை தொடர்ந்து வரும்போது தான் சொல்லுவாங்க அபூ ஜஹல். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒவ்வொரு மூசாவுக்கும் ஃபிரௌன் இருக்கின்றார். ஒவ்வொரு மூசாவுக்கும் ஒரு ஃபிரௌன். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒவ்வொரு நபிக்கும் ஒவ்வொரு எதிரிகள் இருக்கிறாங்க. ஒவ்வொரு நபிக்கும் ஒவ்வொரு எதிரிகள் இருக்கிறாங்க. என்னுடைய ஃபிரௌன் யார் தெரியுமா? அபூ ஜஹல் அப்படின்னு சொன்னாங்க. என்னுடைய ஃபிரௌன் யாரு? அபூ ஜஹல் அப்படின்னாங்க. ஏன்னா அவ்வளோ பெரிய இஸ்லாத்துடைய எதிரியாக இருந்தான், அல்லாஹ் ரசூலுடைய எதிரியாக இருந்தான். கிதாபுகளில் எழுதுறாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சொல்ல முடியாத அளவுக்கு துன்பங்களையும் சிரமங்களையும் கஷ்டங்களையும் கொடுத்ததில் முதல் இடத்துல இருந்தது யாருன்னு சொன்னால் அபூ ஜஹல். இவனுடைய பேரை வந்து அபுல் ஹிக்கமாகத்தான் இருந்துச்சு. அபுல் ஹிக்கம்னா அறிவின் தந்தை அப்படின்னு சொல்லி இவனுடைய பேர் இருந்துச்சு. ஆனால் எப்போ அவன் அல்லாவை ஏற்றுக்கொள்ளவில்லை, அல்லாஹுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை ஏற்றுக்கொள்ளவில்லையோ, அதனால் அவனுடைய பேர் என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னால் அபூ ஜஹல்ன்ட்டு ஆயிடுச்சு. மடையர்களின் தந்தை, மடமையின் தந்தை அப்படின்னு சொல்லி அவனுடைய பேர் வச்சுட்டாங்க. இந்த அபூ ஜஹல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு மட்டுமல்ல, யாரெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டு ஈமான் கொண்டார்களோ அந்த மக்களுக்கும் சொல்ல முடியாத அளவுக்கு சிரமங்களையும் கஷ்டங்களையும் என்ன செஞ்சான், கொடுத்தான். நம்ம எல்லாம் கிதாபுகளில் பயான்கள் எல்லாம் படிக்கிறோமா இல்லையா? ஹஸரத் சுமையா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் அப்படிங்கிறதுக்காக வேண்டி அவங்களுடைய மர்ம உறுப்பில் அந்த வேலை பாய்ச்சி என்ன செஞ்சான், கொடூரமான முறையில் கொலை செஞ்சான். ஹப்பாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க விடிய விடிய நெருப்பு கங்குகள் மேலே படுக்க வச்சு அவங்க அசைஞ்சிடக்கூடாது ஆடிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி நெஞ்சு மேலே பெரிய பாறாங்கல்ல தூக்கி வச்சிருவான். அந்த இடுப்பில் உடம்புல இருக்கக்கூடிய அந்த சதையெல்லாம் உருகி ரத்தம் எல்லாம் வடிந்து அந்த நெருப்பு கங்குகளை அணைத்து விடும். ஹஸரத் பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு விடிய விடிய பகல் எல்லாம் என்ன செய்வாங்கன்னா அந்த மக்காவுடைய அந்த சுடு மணலில் என்ன செய்வாங்க, படுக்க வச்சு அவங்களுக்கு வேதனை கொடுப்பாங்க. இது மாதிரி சஹாபாக்களுக்கு சொல்ல முடியாத அளவுக்கு சிரமத்தையும் கஷ்டத்தையும் கொடுத்தான் இந்த அபூ ஜஹல். ஆனால் அவன் மக்காவுடைய மிகப்பெரிய தலைவர்களில் ஒரு தலைவனாக இருந்தான். அல்லாஹ் இவனுக்கு எப்படிப்பட்ட ஒரு மோசமான மரணத்தை கொடுக்குறான் அப்படின்னு சொன்னால், பத்ருடைய சண்டை நடக்குதா இல்லையா? இந்த பத்ருடைய சண்டையில் இந்த அபூ ஜஹலுடைய தலைமையில தான் 1000 எதிரிகள் இருக்கிறாங்க. இந்த பக்கம் இஸ்லாத்தில் பார்த்தோம்னு சொன்னால் 313 சஹாபாக்கள் மட்டும்தான் இருக்கிறாங்க. எதிரிகளில் 1000த்திற்கும் மேற்பட்டவர்கள் என்ன செய்கிறாங்க, இருக்கிறாங்க. அதுக்கெல்லாம் தலைவர் தான் அபூ ஜஹல். இப்போ அந்த பத்ருடைய சண்டையில் நடந்த அந்த ஒரு சம்பவத்தை கிதாபுகள் எழுதுறாங்க. ஹஸரத் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன், அந்த சஹாபி உட்கார்ந்துருக்கிறாங்க அவங்களுடைய குதிரை வாகனத்தில். அப்போ அவங்களுடைய வலது பக்கத்துலேயும் இடது பக்கத்துலேயும் 2 சின்ன பையங்க நின்றுருக்கிறாங்க. ஒரு 10-12 வயசு உள்ள 2 சின்ன பையங்க என்ன செய்கிறாங்க, நின்றுருக்கிறாங்க. நின்றுட்டு அதில் ஒரு பையன் இந்த சஹாபிகிட்ட கேட்குறாங்களாம், எங்க இந்த அபூ ஜஹல்னு சொல்கிறாங்களே அது யார், நம்ம உங்களுக்கு காட்ட முடியுமா அப்படின்னு சொல்லி இந்த சஹாபிகிட்ட கேட்குறாங்க. கேட்டுகிட்டே இருக்கும்போது இந்த சஹாபி அவங்க திருப்பி கேட்டாங்களாமா, ஆமாம் நீ எதுக்குப்பா அபூ ஜஹலை கேட்குற, அபூ ஜஹலை நீ எது கேட்குற, என்ன விஷயம் அப்படின்னோடனே அப்போ அந்த இன்னொரு பையன் சொன்னானாமா, ஒன்றும் இல்லை, நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம் இந்த அபூ ஜஹல் இருக்கு நம்முடைய உயிரினும் மேலான கடிமனை முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள ரொம்ப கேவலமான முறையில் பேசுகிறதா திட்டுறதா அவங்கள கஷ்டம் கொடுக்கறதா நம்ம கேள்விப்பட்டோம், அதனால் அபூ ஜஹல் யாருன்னு சொல்லி காட்டுங்க அப்படின்னு சொல்லி அந்த 2 பையங்களும் கேட்டுட்டு இருக்கிறாங்க. சரி காட்டினா நீ என்னப்பா பண்ணுவே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த பையங்க 2 பேரும் சொன்னாங்களாமா, அபூ ஜஹலை மட்டும் நீங்கள் காட்டுங்க, ஒன்று அவன் உயிரோடு இருக்கணும் அல்லது நாங்கள் உயிரோடு இருக்கணும், ஒன்று அவன் உயிரோடு இருக்கணும் அல்லது நாங்கள் உயிரோடு இருக்கணும், காட்டுங்க அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்க அங்கே அபூ ஜஹல் முன்னாடி அந்த படைகளை எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு அந்த வாகனத்தில் அந்த குதிரையில் அப்படியே போயிட்டு வந்துட்டு இருக்கிறான். இப்போ உடனே இந்த சஹாபி சொன்னாங்களாமா, ஏப்பா நீ கேட்டீங்களா இல்லையா அபூ ஜஹல் யாருன்னு சொல்லி, இதுவும் அந்த குதிரையில் நிற்கிறானா இல்லையா அவன் தான் அபூ ஜஹல் அப்படின்னு சொல்லி அவங்க கையை காட்டினாங்களோ இல்லையோ, ஒரு அம்பில் ஒரு வில்லில் இருந்த அம்பு எவ்வளோ வேகமான முறையில் வெளியே போகுமோ அது மாதிரி அந்த 2 சிறுவர்களும் வேகமாக ஓடி போய் அதில் ஒரு பையன், சின்ன பையங்க தானே 2 பேருமே, அபூ ஜஹல் அவன் குதிரையில் உட்காந்துருக்கிறான், வாகனத்தில் உட்காந்துருக்கிறான், உயரமாக இருக்கிறான், அவனை வெட்ட முடியாது, அந்த உயரத்தில் போய் வெட்ட முடியாது. அதனால போன வேகத்தில் ஒரு பையன் அந்த குதிரையுடைய 2 காலையும் வெட்டிட்டான், குதிரையுடைய 2 காலையும் வெட்டிட்டான். அபூ ஜஹல் சரிஞ்சு கீழே விழுந்தானா இல்லையா, இன்னொரு பையன் என்ன செஞ்சார், சஹாபி அவங்க அந்த அபூ ஜஹலை என்ன செஞ்சிட்டார், கொலை செஞ்சிட்டார்.
கொலை செஞ்சுட்டாங்கன்னா குற்றுயிரும் கொலையுயிரமாக என்ன செய்கிறாங்கன்னா கிடக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி இன்னொரு சம்பவத்தை சொல்லணும், ஜும்மாலையும் கூட பயானில் சொல்லி காட்டினேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்காவில் இருக்கும்போது சூரத்துர் ரஹ்மான் இறங்குச்சு. சூரத்துர் ரஹ்மான் குரானில் இருக்கக்கூடிய சூறாக்கள்லேயே வச்சு ஆக அற்புதமான சூறா வந்து சூரத்துர் ரஹ்மான். அர் ரஹ்மான் அல்லமல் குர்ஆன் ஹலகல் இன்சான் அல்லமஹுல் பயான் ஃபபி ஐய அலாஇ ரப்பிக்குமா துகذிபான் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா ரொம்ப அழகான சூறா. இந்த சூறா வந்து மக்காவில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இருக்கும்போது இறங்குச்சு. இறங்கின உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டு இந்த சூறா ஓதி காட்டினாங்க. ஓதி காட்டிட்டு சொன்னாங்களாமா, இந்த சூறா இப்போ இறங்கி இருக்கு, இந்த சூறாவை காபத்துல்லா இருக்கா இல்லையா, மக்காவில் இருக்கிற காபா, இந்த காபாவுக்கு பக்கத்தில் போய் குறைஷிகள் எல்லாம் உட்கார்ந்துருக்கிற அந்த நேரத்தில் இந்த சூரத்துர் ரஹ்மானை யார் சத்தமாக ஓதி காட்டுறது, இந்த குறைஷிகள் கேட்குற அளவுக்கு இந்த சூறாவை யார் சத்தமாக ஓதி காட்டுறது அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க. ஏன்னா அந்த காலத்தில் மக்காவில் இஸ்லாமியர்கள் எண்ணிக்கையில் ரொம்ப குறைவாக இருந்தாங்க, எதிரிகள் தான் பலமுள்ளவர்களாக இருந்தாங்க. அங்கே போய் அல்லாஹ் லா இலாஹ இல்லல்லான்னு சொன்னால் அவ்வளோதான், தீர்த்து கட்டிடுவாங்க. அந்தளவு இஸ்லாத்து மேலே பகைமை கொண்டவர்களாக இருந்தாங்க அந்த எதிரிகள். அங்கே போய் இந்த சூரத்துர் ரஹ்மான் ஓதி காட்டுறது அப்படிங்கிறது உயிருக்கு சேஃப்டியான ஒரு பாதுகாப்பான விஷயம் இல்லை, என்ன வேணாலும் நடக்கலாம். அதனால் எல்லா சஹாபாக்கள் என்ன பண்ணாங்க, தலையை குனிஞ்சிட்டு அப்படியே மௌனமாக இருந்தாங்க. அப்போ ஒரே ஒரு சஹாபி மட்டும் எந்திரிச்சு நின்றாங்க. அந்த சஹாபி ஒரு உடல் ஊனமுற்ற மாற்றுத்திறனாளி, உடல் ஊனமுற்ற ஒரு மாற்றுத்திறனாளி. இந்த போலியோ அட்டாக் ஆச்சுன்னா கால் ஒரு மாதிரியாக இருக்குமா இல்லையா, அது மாதிரி அந்த சஹாபிக்கு கால் ஊனமாக இருந்தது. அந்த சஹாபி எந்திரிச்சு நிற்கிறாங்க. எந்திரிச்சு நின்று சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், நான் போய் இந்த சூறாவை ஓதி காட்டுறேன். யா ரசூலல்லாஹ், இந்த சூரத்துர் ரஹ்மானை மக்காவில் போய் அந்த குறைஷி காஃபிர்களுக்கு முன்னாடி அவங்க கேட்குற மாதிரி சப்தமான முறையில் இந்த சூறாவை நான் ஓதுறேன். ரசூல்லா பார்த்தாங்களாமா, நல்ல வாலிபமாக ஆரோக்கியமாக இருக்கிற ஆளுகளே போனாலும் அந்த காஃபிர்களுடைய அடியை தாங்க முடியாது. இவர் ஊனமுற்ற சஹாபி, இவர் பலகீனமான ஒரு சஹாபி, இவர் போய் அங்கே ஓதி காட்டி இப்படி உயிருக்கு ஆபத்து வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு நினச்சிட்டு வேண்டாம் அப்படின்னு சொல்லி அமைதியாக உட்காந்துட்டாங்க. மறுபடியும் ரசூல்லா கேட்குறாங்க, இந்த சூறாவை போய் உங்களில் யார் ஓதி காட்டுறது அப்படின்ட்டு ரெண்டாவது தடவை கேட்குறாங்க. எல்லா சஹாபாக்களும் அமைதியாக இருந்தாங்க. அந்த சஹாபி மட்டும் எந்திரிச்சு சொன்னாங்க, யார் ரசூல்லா, நான் போய் ஓதி காட்டுறேன். ரசூல்லா அமைதியாக இருந்துட்டாங்க. போங்கன்னு சொல்ல, வேண்டான்னு சொல்ல, அமைதியாக இருந்துட்டாங்க. மூணாவது தடவை ரசூல்லா கேட்குறாங்க, இந்த சூறா போய் அங்கே யார் ஓதி காட்டுவாங்க அப்படின்ட்டு. மூணாவது தடவை அதே சஹாபி எந்திரிக்கிறாங்க. அந்த சஹாபி வேறு யாரும் இல்லை, அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அவங்க கால் அந்த ஊனமுற்ற ஒரு சஹாபி, மாற்றுத்திறனாளி. இந்த மூணு தடவையும் ரசூல்லா கேட்கும்போது அந்த சஹாபியை சொன்னதுனால ரசூல்லாவுக்கு ஒரு சந்தோஷம், ஒரு மகிழ்ச்சி. சரி போங்க, என்ன நடக்குதோ நடக்கட்டும், பார்க்கலாம், நீங்கள் போய் என்ன செய்யுங்க, காஃபிர்களுக்கு மத்தியில் இந்த சூறா ஓதி காட்டுங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அனுமதி கொடுத்துட்டாங்க. ஒரு சந்தோஷம், ஒரு மகிழ்ச்சி. காஃபிர்கள் மத்தியில் போய் சூரத்துர் ரஹ்மானை நான் ஓதி காட்ட போகிறேன் அப்படிங்கிற அந்த சந்தோஷத்தில் மகிழ்ச்சி என்ன செய்கிறாங்க, நேராக காபாவுக்கு போகிறாங்க. காபத்துல்லா போனால் எல்லாம் சுற்றி வர எதிரிகள் உட்கார்ந்துருக்கிறாங்க. அபூ ஜஹல், உத்துபா, ஷாபா அப்படின்னு சொல்லி பெரிய பெரிய இஸ்லாத்துடைய எதிரிகள் என்ன செய்கிறாங்க, உட்கார்ந்துருக்கிறாங்க. அங்கே போய் நின்று என்ன செய்கிறாங்க, சூரத்துர் ரஹ்மானை ரொம்ப சத்தமான முறையில் அவங்களுக்கு அல்லாஹ் தஆலா இயற்கையாக ரொம்ப அழகான துணியை கொடுத்துருந்தா அந்த குரலை என்ன செய்கிறாங்க, சூரத்துர் ரஹ்மானை ஓதுறாங்க. அர் ரஹ்மான் அல்லமல் குர்ஆன் அப்படிங்கிற அந்த சூறா ஓதின உடனே அந்த எதிரிகள் சொல்லவா வேணும், போட்டு நைய புடைச்சிட்டாங்க. அதில் இந்த அபூ ஜஹல் இருக்கிறானே, இந்த அபூ ஜஹல் வந்தவன் வேகமாக ஹஸரத் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவங்களுடைய கன்னத்தில் அடித்தான். பார்த்தீங்களா, இந்த கன்னத்தில் வேகமாக அடித்ததுனால என்ன ஆயிடுச்சுன்னா அவங்களுடைய காது அருந்து போய் தொங்க ஆரம்பிச்சிருச்சு. அவங்களுடைய காது துண்டாகி தொங்க ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே காதை கையில் அப்படியே பிடிச்சிக்கிட்டு என்ன செய்கிறாங்க, ரசூல்லாட்ட அழுதுகிட்டே வர்றாங்க. ஹஸரத் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, யார் ரசூலா நீங்கள் சொன்னீங்க போய் ஓத சொல்லி, நான் போய் ஓதனேன், இந்த அபூ ஜஹல் இப்படி அடிச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே வரும்போது ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க சிரிச்சுக்கிட்டே வர்றாங்க. வானவர் கோமான் ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாம் சிரிச்சுக்கிட்டே வர்றாங்க. ரசூல்லா கேட்டாங்களாமா, என்னுடைய தோழர் காது கிழிஞ்சு போச்சேன்னு சொல்லி அழுதுட்டு வர்றாரு, நீங்கள் என்ன கொஞ்சம் கூட இது இல்லாமல் சிரிச்சுக்கிட்டே வர்றீங்க அப்படின்ட்டு ஜிப்ரைல் கிட்ட கேட்கும்போது ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க சொன்னாங்களாமா, யார் ரசூலல்லாஹ், நான் ஏன் சிரித்தேன் அப்படிங்கிறதுக்கு உண்டான விளக்கத்தை கூடிய சீக்கிரம் நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க. நான் ஏன் சிரித்தேன் அப்படிங்கிறத கூடிய சீக்கிரம் நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க அப்படின்னு சொல்லி விட்டுட்டாங்க. இது முடிஞ்சிருச்சு. பத்ருடைய சண்டை, இந்த ரெண்டு பையங்க அவங்கள கொலை பண்ணிட்டாங்கல்ல அபூ ஜஹலை. அபூ ஜஹல் குற்றுயிருமாக கொலையுயிருமாக கீழே கிடக்கிறான், அவன் உயிர் போகலை இன்னி. இப்போ அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் அவங்க அந்த பக்கமாக அப்படியே வந்தவங்க பார்க்குறாங்க, அபூ ஜஹல் ஒரு பெரிய மாமிச மலை. அபூ ஜஹல் அப்படிங்கிறவன் ஒரு பெரிய மாமிச மலை, அவ்வளோ பெரிய உடம்பு இருக்கும் அவனுக்கு.
இவன் குற்றுயிரும் குலையுருமா கிடக்கிறானே, இவனை கொல்லாமல் விட்டுட்டாங்களே அப்படின்னு சொல்லி நேர அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க அபூஜஹலோட நெஞ்சு மேலே ஏறி உட்கார்ந்து அவனுடைய கழுத்தை வெட்டி ரசூலுல்லாஹ்ட்ட கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லி மேலே ஏறி உட்கார்றாங்க. மேலே ஏறி உட்காந்து அவங்ககிட்ட வாள் இருந்துச்சு, அறுத்து பார்க்குறாங்க, கழுத்தை அவங்களால அறுக்க முடியல. அதனால் அந்த அபூஜஹலுடைய வாளையே எடுத்து அவனுடைய தலையை வெட்டி சரி ரசூல்லாட்ட கொண்டு போனால் ரசூலா சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு சொல்லி நினச்சி அந்த தலையை தூக்கலான்ட்டு நினைக்கிறாங்க. தூக்க முடிய மாட்டேங்குது. அவ்வளோ பெரிய தலை, அவன் தலையை அவ்வளோ பெரிய தலை அவங்களால தூக்க முடிய மாட்டேங்குது. ரொம்ப மாற்று திறனாளி சஹாபி ஆச்சு, அவன் தலையை தூக்க முடியல. அதனால அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் தலையை தூக்க முடியல, இருந்தாலும் ரசூல்லாட்ட கொண்டு போய் அவனுடைய அந்த ரசூல்லாவுடைய எதிரி இந்த அபூஜஹலுடைய தலையை காட்டணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி தூக்கவும் முடியல. இப்போ காதில் ஓட்டை போட்டு ஒரு கயித்தை கட்டி அந்த தலையை பிடிச்சி தரதரன்னு இழுத்துட்டு வந்தாங்களாமா. அபூஜஹலுடைய அந்த காதில் ஓட்டை போட்டு அதில் கயித்தை கட்டி என்ன செய்கிறாங்க, தரதரன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இழுத்துட்டு வர்றாங்க. அவர் இழுத்துட்டு வரவும் ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க சிரிச்சுக்கிட்டே வர்றாங்க. யா ரசூலுல்லாஹ், அன்னைக்கு நான் சிரிக்கும் போது ஏன் சிரிக்கிறேன்னு சொல்லி கேட்டீங்களா இல்லையா? அதுக்குண்டான அர்த்தம் இதுதான். அன்னைக்கு இந்த அபூஜஹல் இந்த அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊதுடைய கன்னத்தில் அடித்து அவனுடைய காதை கிழித்தான். இன்னைக்கு என்ன நடக்குது பார்த்தீங்களா? இந்த அபூஜஹல், எந்த அபூஜஹல் இந்த அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் அவர்களை அறைந்தானோ அதே அபூஜஹலுடைய காதில் இந்த அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் அவங்க ஓட்டையை போட்டு அந்த தலையை அவங்ககிட்ட இழுத்துட்டு வர்றாங்க. இது நடக்கும் என்று எனக்கு அன்னைக்கே தெரியும், அதனால தான் சிரிச்சேன் யா ரசூலுல்லாஹ் என்பதாக ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க சொன்னாங்களாம். எதுக்காண்டி சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னால், இப்படி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஃபிரௌனையும் நம்ரூதையும் ஆது சமூதுடைய கூட்டத்தார்களையும் அல்லாஹு தஆலா அழித்தானோ அதே மாதிரி தான் இந்த பத்ருடைய சண்டையில் பார்த்தோன்னு சொன்னால் இஸ்லாத்துடைய எதிரிகளாக இருக்கக்கூடிய அந்த எல்லா எதிரிகளையும் அல்லாஹு தஆலா அந்த பத்ருடைய சண்டையில் அழித்து காட்டினான். இது யார மாதிரி அப்படின்னு சொன்னால் கதஅபி ஆலி ஃபிரௌன், ஃபிரௌனுடைய அந்த சமுதாயத்தை போன்று. வல்லதீன மின் கப்லிஹிம், அதற்கு முன்னால் எத்தனை சமுதாய மக்கள் வாழ்ந்தார்களோ அவர்களுக்கு ஏன் இதற்காக வேண்டி அல்லாஹு தஆலா பண்ணா கஃபரு பி ஆயாத்தில்லா, இவர்கள் அல்லாஹு தஆலாவுடைய அத்தாட்சிகளை பொய்ப்படுத்தினார்கள். அல்லாஹு தஆலாவுடைய அத்தாட்சிகளை ஏற்றுக்கொள்ளவில்லை, அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளவில்லை, அல்லாஹ்வுடைய ரசூலை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதனால் அல்லாஹு தஆலா என்ன செஞ்சான், ஃபிரௌனுடைய கூட்டத்தார்களையும் அழித்தான், அதற்கு முன்னாடி வாழ்ந்த அந்த சமுதாய மக்களையும் அல்லாஹு தஆலா அழித்தான். எப்படியே அல்லாஹு தஆலா அழிச்சான், ஃபஅஹதஹுமுல்லாஹு பிதுனூபிஹிம், அவருடைய பாவங்களின் காரணமாக அல்லாஹு தஆலா அவர்களை பிடித்தான். ஏன்னா நிச்சயமாக நிச்சயமாக அல்லாஹு தஆலா கவியுன், நல்ல சக்தி உள்ளவனாக பலமுள்ளவனாக இருக்கின்றான். ஷதீதுல் இகாப், அவன் தண்டனை கொடுப்பதில் மிக தீவிரமுடையவனாக இருக்கின்றான். அவன் தண்டனை கொடுப்பதில் மிகப்பெரிய ஒரு ஆளுமை உள்ளவனாக இருக்கின்றான் அப்படிங்கிறத அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த வசனத்திலே சொல்லி காட்டுவான். ذَلِكَ بِأَنَّ اللَّهَ لَمْ يَكُنْ مُغَيِّرًا نِعْمَةً أَنْعَمَهَا عَلَى قَوْمٍ حَتَّى يُغَيِّرُوا مَا بِأَنفُسِهِمْ وَأَنَّ اللَّهَ سَمِيعٌ عَلِيمٌ. ذَلِكَ ஏனென்றால் بِأَنَّ اللَّهَ நிச்சயமாக அல்லாஹு தஆலா லம் யகு முகையரன் நிஅமதன் அன்அமஹா, அல்லாஹு தஆலா ஒரு சமுதாய மக்களுக்கு அலா கௌமின், ஒரு சமுதாய மக்களுக்கு ஒரு நியாமத்தை செய்கின்றான், ஒரு அருள்கொடையை செய்கின்றான் என்று சொன்னால் அந்த நியாமத்தை அருள்கொடையை அல்லாஹு தஆலா மாற்றிக்கொள்வதில்லை. ஹத்தா யுகையிரு மாபி அன்ஃபுஸிஹிம், அந்த சமுதாய மக்கள் தங்களை மாற்றிக்கொள்ளாத வரைக்கும் அல்லாஹு தஆலா என்ன செய்யறதில்லை, அந்த நியாமத்தை மாற்றிக்கொள்வதில்லை அப்படின்னு சொல்லி அல்லாஹ் இந்த வசனத்தில் சொல்லி காட்டுவான். பொதுவாக அல்லாஹு தஆலா ஒரு மனிதனுக்கு ஒரு நியாமத்தை கொடுக்கின்றான், ஒரு அருள்கொடையை கொடுக்குறான் அப்படின்னு சொன்னால் அந்த நியாமத்துக்கு நன்றி செலுத்தணும், அந்த நியாமத்துக்கு அந்த அல்லாஹ்வுடைய அருள்கொடைக்கு நன்றி செலுத்தணும். ஆனால் அதற்கு மாற்றமாக அல்லாஹு தஆலாவுடைய நியாமத்துகளை அனுபவித்து கொண்டு அல்லாஹ்வுக்கு மாறு செய்யும் போது அல்லாஹு தஆலா என்ன செய்யறான் அப்படின்னு சொன்னால் அவர்களுக்கு மிகப்பெரிய வேதனைகளையும் தண்டனைகளையும் அழிவையும் அல்லாஹு தஆலா கொடுக்கின்றான். இது அல்லாஹ்வா கொடுக்கறதில்லை, நீங்கள் உங்களை மாற்றிக்கொள்ளாத வரைக்கும் அல்லாஹு தஆலா என்ன செய்வான், மாற்றிக்கொள்ள மாட்டான். நீங்கள் உங்களை மாற்றிக்கொள்ளாத வரைக்கும் அல்லாஹ் மாற்றிக்கொள்ள மாட்டான். அல்லாஹு தஆலா கஃபூருர் ரஹீம், அல்லாஹு தஆலா எப்போவுமே இரக்கமுள்ளவன், மன்னிக்கக்கூடியவன். அர் ரஹ்மான், அவன் அளவில்லாத அன்பாளன். அர் ரஹீம், நிகரில்லாத அருளுடையவன். அல்லாஹு தஆலா எப்போவுமே அடியார்கள் மீது அன்பு வச்சிருக்கிறான். அதனால தான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அவனை ஏற்றுக்கொண்ட முஸ்லீம்களுக்கும் அவனை மறுக்கக்கூடிய காஃபிர்களுக்கும் அவனை இணை வைக்கக்கூடிய முஷ்ரிக்கீன்களுக்கும் எல்லா மக்களுக்குமே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த உலகத்தில் அவங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் கொடுத்து தான் இருக்கிறான். காற்று அடிக்குது, மழை பெய்யுது, இதெல்லாம் மனிதன் வாழ முடியாது. இல்லை முஸ்லீம்களுக்கு மட்டும் தான் காற்று, காஃபிர்களுக்கு காற்று இல்லை அப்படின்னு சொன்னால் காஃபிர்கள் வாழ முடியுமா?
இல்லை முஸ்லீம்கள் மட்டும்தான் தண்ணீர், அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டவர்கள் மட்டும்தான் தண்ணீர், காஃபிர்களுக்கெல்லாம் தண்ணி இல்லை அப்படின்னு சொன்னால் அவங்க வாழ முடியாது. அதனால் அல்லாஹ் தஆலா அர் ரஹ்மான், இந்த உலகத்தில் வாழக்கூடிய நல்லவர்கள் கெட்டவர்கள், அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டவர்கள் அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் எல்லாத்துக்கும் அல்லாஹ் என்ன செய்வான்னு சொன்னால் அவனுடைய அருள்கொடைகளை கொடுத்து கொண்டே இருப்பான். ஆனால் இந்த அல்லாஹ்வுடைய அருள்கொடைகளை அனுபவித்து கொண்டு ஒரு மனிதன் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தினால் அல்லாஹ் தஆலா இந்த உலகத்திலும் அவனை நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை கொடுப்பான், மறுமையிலும் அல்லாஹ் தஆலா அவனுக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை அல்லாஹ் தஆலா கொடுப்பான். ஆனால் அல்லாஹ்வுடைய நியாமத்துகளை அனுபவித்து கொண்டு அல்லாஹ்வுடைய அருள்கொடைகளை அனுபவித்து கொண்டு யாரெல்லாம் அல்லாஹ்வுக்கு மாறு செய்கின்றார்களோ, அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு மாறு செய்கின்றார்களோ, அல்லாஹ் தஆலா அந்த சமுதாய மக்களுக்கு இந்த உலகத்திலும் மிகப்பெரிய ஒரு கேவலத்தை அழிவையும் அல்லாஹ் தஆலா கொடுப்பான், மறுமையிலும் அல்லாஹ் தஆலா உங்களுக்கு ஒரு அழிவை கொடுப்பான். ஒரு சமுதாயம் தங்களை மாற்றிக்கொள்ளாத வரைக்கும் அல்லாஹ் தஆலா என்ன செய்ய மாட்டான், தன்னுடைய நியாமத்துகளை தன்னுடைய அருள்கொடைகளை அல்லாஹ் தஆலா மாற்றுவதில்லை. அவன் கொடுத்துக்கிட்டே தான் அல்லாஹ் தஆலா கொடுத்துக்கிட்டே தான் இருக்கிறான். இவன் அல்லாஹ்வுக்கு மாறு செய்யறதுனால தான், இவன் அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளாமல் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பல வகையான துன்பங்களையும் சிரமங்களையும் கொடுக்கறதுனால தான் அல்லாஹ் தஆலா இவனுக்கு கேவலமான தண்டனைகளையும் கேவலமான முடிவுகளையும் அழிவுகளையும் அல்லாஹ் தஆலா கொடுக்கறானே தவிர, பொதுவாகவே அல்லாஹ் தஆலா மனிதனுக்கு ஒரு அறிவை கொடுத்திருக்கின்றான். என்ன அறிவு அப்படின்னு சொன்னா, ஒரு ரசூலே வரலன்ட்டு வைங்களேன், அல்லாஹ் தஆலா மனித சமுதாயத்தை இந்த உலகத்தில் படைச்சு இந்த உலகத்தில் அனுப்பிட்டான். அனுப்பி அவனுக்கு அல்லாஹ் தஆலா ஒரு சில அறிவை கொடுத்திருக்கின்றான். அந்த அறிவின் மூலமாக அந்த மனிதனை சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். யாருமே ரசூல்மார்கள் யாருமே வரல, அவனுடைய அறிவை கொண்டு அவனுடைய சுய சிந்தனையை கொண்டு அவன் கொஞ்சம் யோசனை செஞ்சு பார்க்கணும். இவ்வளோ பெரிய வானம் இருக்கிறது, தூணில்லாத வானத்தை ஒருவன் அமைச்சிருக்கிறான் அப்படின்னு சொன்னா, அப்போ இது படைச்சவன் உருவாக்கின ஒருத்தர் இருக்கிறானா இல்லையா? சூரியன் இருக்கு, சந்திரன் இருக்கு, இத்தனை சந்திரனுக்கு நட்சத்திரங்கள் இருக்கின்றது, இது எல்லாத்தையும் உருவாக்கினவன் படைச்சவன் ஒருத்தர் இருக்கிறானா இல்லையா அப்படின்னு சொல்லி அவன் அந்த சூரியனையும் சந்திரனையும் அல்லாஹ் தஆலாவுடைய அந்த படைப்பினங்களையும் பார்த்து அல்லாஹுடைய வல்லமையை விளங்கி தெரிந்து அந்த அல்லாஹ்வை அவனாக தொழுக வேண்டும். அல்லாஹ் இதெல்லாம் படைச்சவன் ஒருத்தர் இருக்கிறான். இந்த வானத்தை, பூமியை, இந்த மலைகளை, கடலை, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த தாவரங்கள் இது எல்லாத்தையும் படைச்சவன் உருவாக்குனவன் ஒருத்தன் இருக்கிறான்னு சொல்லி அவன் நம்பிக்கை வைக்கணுமாமா. நபிமார்களே வரலைனாலும் பரவாயில்லை, நபிமார்களே வரலைனாலும் கூட அல்லாஹ் அவனுக்கு அறிவு கொடுத்துருக்கிறானா இல்லையா? அந்த அறிவை கொண்டு சிந்தனை செய்து அவன் இறைவனை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அல்லாஹ் அப்படின்னு அவன் ஏற்றுக்கலைனாலும் கூட இதெல்லாம் உருவாக்கினவன் ஒருத்தர் இருக்கிறான் அப்படிங்கிறத அவன் ஏற்றுக்கணும். அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான், அந்த மனிதனுக்கு நேர்வழி காட்டுவதற்காக வேண்டி தன் புறத்திலிருந்து நபிமார்களை அல்லாஹ் தஆலா அனுப்பி வைக்கிறான். சரி, மனுஷனுக்கு அந்த அளவுக்கு அறிவில்லைப்பா, இதெல்லாம் பார்த்து அல்லாஹ்வுடைய சக்தியை புரிஞ்சுக்கும் அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு மனுஷனுக்கு அறிவில்லை, இந்த மனுஷன் நேர்வழி காட்டணும் அப்படிங்கிறதுக்காண்டி அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான், நபிமார்களை அனுப்புகிறான். அந்த நபிமார்கள் நான் அல்லாஹுடைய நபி என்று சொன்னால் அந்த மக்கள் ஏற்றுக்கணுமா இல்லையா? அதனால் அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான் அப்படின்னு சொன்னால் அந்த நபிமார்களுக்கு மோஜிசாக்களை அற்புதங்களையும் அல்லாஹ் தஆலா கொடுக்குறான். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கைத்தடி கொடுத்தானா இல்லையா? அது கீழே போட்டால் பாம்பா மாறிடும், மறுபடியும் பிடிச்சாங்கன்னா கைத்தடியாக மாறிடும். இப்படி அக்குறுக்குள்ள கையை விட்டு வெளியே எடுத்தாங்கன்னா சூரியனை விட பிரகாசமான ஒளி அவங்களுக்கு கிடைக்கும். ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க பிறவி குருடர்களுக்கு கண்ணில் அப்படியே கையை வச்சு தடவுனாங்கன்னா பார்வை வந்துடும். இப்படி எல்லா நபிமார்களுக்கும் அல்லாஹ் தஆலா மோஜிசாக்களை கொடுத்தான். எதுக்காக வேண்டி? இந்த மோஜிசாக்களை காட்டியாவது அந்த மக்களை இஸ்லாத்தின் பக்கமாக அல்லாஹ்வின் பக்கமாக அழைக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி அல்லாஹ் எல்லா நபிமார்களுக்குமே மோஜிசாவை கொடுத்தான். ஆனால் இது எல்லாத்தையும் பார்த்த பின்னாடியும் இவங்க கஃபரு பி ஆயாத்தில்லா, அல்லாஹ் தஆலாவுடைய அத்தாட்சிகளை பொய்யாக்குனாங்க அப்படின்னு சொன்னா அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட மக்களுக்கு என்ன செய்றான், இந்த உலகத்திலும் கேவலமான ஒரு அழிவை அல்லாஹ் தஆலா கொடுக்கின்றான், மறுமையிலும் அவர்களுக்கு மோசமான அழிவு இருக்கிறது என்பதை அல்லாஹ் தஆலா இந்த வசனங்களின் மூலமாக எச்சரிக்கின்றான். அதனால் இந்த ஆலி ஃபிரௌனை போன்று, ஃபிரௌனுடைய அந்த சமுதாய மக்களை போன்று நாம் ஆகிவிடாமல், அதற்கு முன்னால் அல்லாஹ் தஆலா ஆது சமுதாயத்துடைய அந்த கூட்டங்களை எப்படி அடித்தானோ அப்படிப்பட்ட கூட்டங்களாக நாம் ஆகிவிடாமல் அல்லாஹ்வை முழுமையான முறையில் ஏற்றுக்கொண்டு அல்லாஹுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முழுமையான ஏற்றுக்கொண்டு உண்மையான மூமின்களாக வாழ்ந்து மரணிக்கக்கூடிய நர்பாக்கியசாலிகளாக அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக என்று துஆ செய்து முடிக்கின்றேன். வாஹிர் தவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. ربنا اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين. اللهم إنا نسألك الهدى والتقى والعفاف والغنى. اللهم إنا نسألك صحة والعفة والأمانة وحسن الخلق ورضا بالقدر
ربنا تقبل منا إنك أنت السميع العليم وتب علينا يا ربنا إنك أنت التواب الرحيم ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار صل وسلم على رسولك سيدنا محمد وعلى آله وصحابه أجمعين آمين سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله